சரி ஓகே நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் நானும் அம்மா கூட உட்காந்து கடை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மாக்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னா 2 மிஷின் இருக்குது வீட்டில், 1க்கு 2 இருக்குது, அண்ணியோடது நம்மளோடதுன்னு. அந்த வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்தாமல் கைட்டு சோப் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், அப்போ தான் எனக்கு எல்லா ஆளுக்கும் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட்டாக, அதாவது ட்ரையர் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு மட்டும் வாஷிங் மிஷின் 25,000 கொடுத்து வாங்காட்டா இருக்குது. என்ன பண்ணுறேன், இப்படி தான் சில மம்மிஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எங்கள் அம்மாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்தது, அதாவது மாம்பழம் தான், அதை பழுக்க வைக்கிறதுக்காக ராஜபாளையத்துலேருந்து சித்திக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருந்தது. அது கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்தா செம்மையாக இருக்கும். ஸோ அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இடையில கரண்ட் வேறு போயிடுச்சு, கடுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து ஓகே நாளைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு ஓகே நீ கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணலாம், நாளைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஆஃப்டர்நூன் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்காண்டி நான் சண்டேவே உட்காந்து ஈவினிங் போல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஏன்னா ஆளுமா இல்லை பார்த்தீங்களா, அவள் இருந்தாலும் தான் அவங்க கூட விளையாண்டுட்ருப்பேன். இல்லை அது கொஞ்சம் நேரத்துலேயே ஆளுமா வந்துடுவாங்க. நைட்டு சாப்பாடை கிளிப் எடுக்காமல் விட்டுட்டேன். சாரி காய்ஸ், பாய்.